வெல்கம் டு ரித்திமா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குடல் குழம்பு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு குடல் குழம்பு நம்மளோட சேனலில் இருக்குது. குடல் கிரேவியும் இருக்குது, குடல் வறுவலும் இருக்குது. இப்போது இன்னொரு குழம்பு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்டைலு இது மாதிரி வச்சு பாருங்கள். நான் தேங்காய் ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் தான் விட்டுருந்தேன். அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு குடல் நான் முதல்ல இருக்கிற குடலில் மேலே தோல் எடுக்கலை. இந்த குழம்புக்கு நான் தோல் மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ குடல். தேங்காயை 1 ஸ்பூனு, அந்த 1/2 ஸ்பூனு தான் நான் தேங்காய் விட்டுருக்கேன். தேங்காய் தான் விடணும். இந்த தேங்காயை நல்லா வறுத்துக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. இரும்பு வடைச்சட்டியாக இருந்தால் எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும். நீங்கள் அலுமினிய வடைச்சட்டி, ஸ்டீல் வடைச்சட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடணும் இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவக்கணும். நான் வறுத்தப்போ அதுலேயே ஒரு எண்ணெய் பசை வருது பார்த்தீங்களா? அது இரும்பு சட்டியில் போட்டு நம்ம தேங்காய் வறுக்கும்போது வரும். அப்படி அதனால தான் நான் அதுக்கு 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன். நான் பாருங்கள், இந்த டைம் நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், 2 துண்டு பட்டை. எங்கிட்ட ஜாதிபத்திரி இருந்ததுனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், இல்லாட்டி பரவாயில்ல. அது மாதிரி 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா போட்டுக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுலேயே நான் ஒரு 6-7 எண்ணெய், ஒரு 8 எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உடைச்ச முந்திரியாக்கும். உடைக்காததாக இருந்தால் 4 எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் உடைச்சிருக்கு, அதனால ஒரு 8 பீஸு முந்திரி அதிலேயே போட்டு வறுத்துட்டு போகிறேன். முந்திரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொட்டுக்கலை இருக்குல்லவா, அது 1 ஸ்பூன் வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன், 3/4 ஸ்பூன் பெப்பரும் போடுறேன். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு பொரியணுங்க. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு குழம்புக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுக்குங்க. இந்த மாதிரி குருமிளகு பொடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் மல்லிப்பொடியிலையும் குருமிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்ச மல்லிப்பொடி தான், வர மல்லிப்பொடி கிடையாது. அதனால் நான் குருமிளகும் போட்டிருக்கிறதுனாலவா, அதனால காரம் நான் அதில் 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுட்டேன். இந்த குழம்புக்கெல்லாம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைம் நான் இதில் பச்சை கருகாப்பில் இருக்குல்லவா, இதில் பச்சை கருகாப்பில் வறுக்கல, பச்சை கருகாப்பில் போட்டுக்கிறேன். பச்சை கருகாப்பில் இல்லைன்னா காஞ்சதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அதையும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம், தாளிப்பேன். பாருங்கள், எண்ணெய் விட்டு போகிற குடல் தாளிக்கிறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு போகிறேன். எனக்கு இப்படியே அளவு தெரியும், தெரியாதவங்க ஸ்பூனில் அளந்து ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு விட்டுருங்க. நான் 1 கிலோ குடல் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
நல்லா ப்ரௌனிஸாக வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்க, நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் குடலை போட்டுட்டு போகிறேன். நான் எடுத்துருக்கிற அளவு சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே 1 கிலோங்க. குடல் நல்லா வணக்கி விட்டுட்டோம்னாலே அதுலேயே ஒரு தண்ணி வரும். இந்த குழம்புக்கு வந்து தக்காளி நம்ம வீட்டில் போடுறது கிடையாது. வணங்கட்டும். பாருங்கள், இதுக்கு தகுந்த உப்பும் போட்டுற போகிறேன். போடும்போது ஒரு தண்ணி வந்து நமக்கு அந்த குடல்லிருந்தே வரும். இதில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நமக்கு இப்படியே வணங்கி கிடைக்கட்டும். இப்படியே ஒன்று வணங்கட்டும். இப்போவே பார்த்தீங்களா, நம்ம உப்பும் போட்டோன்னே அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றல எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது நான் வந்து மூடி வந்து இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணியே ஊற்றல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைம் வந்து நான் இதில் நல்லா இந்த ஸ்பூனில் கோபுரம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். இன்னும் கூடி இப்போ நான் வச்சு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகிருக்குது. இன்னி ஒரு 3 நிமிஷம் கூடி நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு மணம் வரும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூடி மூடி வச்சுக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து இந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்கு. இவ்வளவு தண்ணி இருக்குது. அதில் 1 டம்ளர் தண்ணி இருக்குது கரெக்டாக. அப்போ நான் வந்து மசால் வந்து நான் வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து தண்ணி ஊற்றி இவ்வளோ கலக்கி வச்சுருக்கிறேன். வந்து 2வது ஜாரு இருக்கிற தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வேணால் இந்த டைமே கூட இந்த மசாலெல்லாம் ஊற்றி விசில் விட்டுக்கலாம். நான் அப்படி விட போகிறது கிடையாது. இந்த குழம்புக்கு வந்து நான் குடலை வந்து வேக வச்சுட போகிறேன். ஒரு நம்ம வீட்டு குக்கரோட அளவுக்கு வந்து ஒரு 6 விசில் விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கரோட அளவுக்கு வந்து விசில் ஒரு 2 ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா இல்லை, கம்மியாக போக வேண்டாம், வேகாமல் இருக்கும். 6 விசில் விட்டுட்டு 6 விசில் வந்து முன்னாடி நம்ம பார்க்கலாங்க. நான் 6 விசில் வந்துட்டு தான் இந்த மசாலா ஊற்றி கொதிக்க வச்சு போகிறேன். பாருங்கள், குடல் வந்து நமக்கு பாருங்கள் குடல் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம் வந்து மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறோமல்லவா மசாலு, அதெல்லாம் அதில் ஊற்றிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் குக்கரில் விசில் விட்டுருந்தீங்கன்னா முதல்லையே கூட விட்டுக்கலாம். நான் அப்படி விடலை இந்த குழம்புக்கு. அப்படி விட்டால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். நம்ம வீட்டில் இது இப்படி தான் செய்வோம். பாருங்கள், இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், காரம் பார்த்துக்கலாம். நான் இன்னி வந்து இதுக்கு எதுவுமே இதுக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணாதது பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணல, தக்காளி யூஸ் பண்ணலைங்க. நல்லா ஒரு 4 கொதி கொதிச்சிருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கட்டும், பார்க்கலாம். நம்மளுக்கு குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு ட்ரிப் வச்சு பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற இன்னும் இருக்கிற குடல் குழம்புலாம் வச்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, நம்ம வீட்டில் ரைஸு கூட இந்த குழம்பு சாப்பிட்லாம். இது டிஃபன் கூடயும் மேட்ச் ஆகும். வச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.